ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அப்பா, நான் தான்ப்பா ராஜேஷ் பேசுறேன். சொல்லுப்பா. ஊருக்கு தான்ப்பா வந்துட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாப்பா. சரி சரி வாங்க. நீ மட்டும் வரியா குடும்பத்தோட வரியாப்பா? எல்லாரும் தான்ப்பா வரோம். பேரனையும் கூட்டின்னு வரியா? ரொம்ப சந்தோஷம்பா. சரி சரி பார்த்து பத்திரமா வாங்கப்பா. சரிப்பா, வந்துட்டு இருக்கோம். சரிப்பா, வச்சிட்டுமா? சரி வச்சிருங்க. சரிப்பா. வணக்கம் மாமா. வணக்கம். என்ன ஆறுமுகம் காலங்காத்தால? எங்கே மாமா, படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. பயிர் வளர்ச்சி கம்மியாக இருக்கு. கடைக்காரனுக்கு பதில் சொல்ல முடியல. அதான் மாமாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏயா, உரத்தையும் பூச்சி மருந்தையும் போட்டா அந்த நிலம் எதுக்கே தாங்க? எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இயற்கை உரத்துக்கு வாங்கியன்னா அந்த ரசாயன உரத்தை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது பார்த்து செய்யுங்க மாமா. சரி சரி போ, ஏதாவது பார்த்து பண்ணுறேன். சரிங்க மாமா. வாவ், பெரிய லேக்கா இருக்கே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ் மித்ரா, உள்ள வந்து உட்காருடா. செடி கண்ணுல அடிக்க போகுது. ஏங்க, இவங்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா? எத்தனை வாட்டி சொல்றேன் பாருங்க. டேய், உள்ள வாடா. ஓ நாமா, நீ போமா, என்ஜாய் பண்ண விடுமா. பா, நம்ம இங்கே இருந்துடலாம்ப்பா. இங்க பாரு மித்ரன், கிராமத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இங்கே இருந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம். சொன்னா புரிஞ்சுக்கோ.
வாடா 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 ராசா. ஹாய் தாத்தா. என் தங்கமே நல்லா இருக்கியாப்பா? நல்லா உங்க இருக்கேன் பேரனை தாத்தா. கூப்பிட்டு வந்துட்டேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கம்மா. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், ஒரு தடவையாச்சும் எங்களோட வந்து அங்க ஸ்டே பண்ணலாம்ல. இங்க ஏன் தனியா இருக்கீங்க? ஏமா இங்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விட்டு அங்க வந்தா இதெல்லாம் யாருமா பாத்துப்பா? ஆமா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்போ நீ சொன்னேன்னு கேட்டு பாரா. ம். தாத்தா உங்க ஊர் செம்ம சூப்பரா இருக்கு தாத்தா. என்னடா சொல்லி கொடுத்துருக்க தங்கம்? அப்போ உங்க ஊர் எது? எங்க ஊர் சென்னை தாத்தா. என்னடா இது? இந்த வீடு நிலம் தோட்டலாம் யாருக்குடா? நாளைக்கு நீ என் பேர புள்ளி அனுபவிக்கதாடா இது. அப்பா, நீங்க என்னை இன்ஜினியர் படிக்க வச்சிட்டீங்க. நான் அவனை டாக்டர் படிக்க வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம எனக்கு இதெல்லாம் சரி வராதுப்பா, புரிஞ்சுக்கோங்க. ஏண்டா படிச்சும் எத்தனை பேர் வேலையை விவசாயத்தை சேர்த்து பார்க்கறது இல்ல, எல்லாம் வித்துட்டா போறானுங்க. ஏண்டா இங்க இருக்கிற 5 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு சென்னையில் இருக்கிற 2 வீடு வாங்குறத பெருமையா நினைக்கிறீங்க? ம். ஏமா மாமா? சமையல் கட்டில் எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்கேன். சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம சொந்தக்காரங்களை போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்க நான் கழனி பக்கம் போயிட்டு வரேன். ம். இருங்க தாத்தா நானும் வரேன். ஏய், இப்போ வேடிக்கை பார்த்து தானே வந்த, வா உள்ள போ. அட பாப்பா என்ன சென்னையிலேயே அடைச்சுதான் வச்சிருந்தீங்க. நான் தாத்தா கூட தாத்தா ஊரும் சுத்தி பார்க்க போறேன். தங்கம் ரொம்ப தூரம் நடந்து போறோம் தங்கம் கழனிக்கு. உன்னால நடக்க முடியாது, நான் மட்டும் போயிட்டு வரேன். எவ்வளவு தூரம் வேணாலும் நான் நடப்பேன் தாத்தா. நீங்க வாங்க தாத்தா. சரிப்பா, நான் பேரனை கூட்டு போயிட்டு வரேன். ம், சரிப்பா. சரி, நீ உள்ள வா. ம், போங்க. தாத்தாவோட ஊரு இது தாண்டா சாமி பாரு. துள்ளி குதிக்கு நீரு அதில் நீந்தி விளையாடு. இத தாண்டா நீயும் வாழ்ந்து பார்க்கணும். அத பார்த்து என் வாழ்வ முடிக்கணும். உழவனை போற்றாமல் நாட்டில் உயர்வு இல்லையடா. உழவனை தொழ வேணும் வள்ளுவனும் சொன்னதடா. தாத்தாவோட ஊரு இது தாண்டா சாமி பாரு. துள்ளி குதிக்கு நீரு அதில் நீந்தி விளையாடு. காலை வரும் கதிரவனோ கானம் பாடும் குருவிகளும் கண்ணன் தொட்ட எழுப்பி விடும் கொக்கரக்கோ கோழிகளும். பால் கொடுக்கும் பசுவனியும் பாசத்தோட வளர்க்க வேணும். சொந்த பந்த உறவுகளை பார்த்து நீயும் வளர வேணும். இத தாண்டா நீயும் வாழ்ந்து பார்க்கணும். அத பார்த்து ஏன் வாழ்வ முடிக்கணும். தாத்தாவோட ஊரு இது தாண்டா சாமி பாரு. துள்ளி குதிக்கு நீரு அதில் நீந்தி விளையாடு. மித்ரா, இந்த தென்னந்தோப்புலாம் நம்மளுக்கு தான். இதை வித்துட்டு உங்க அப்பா மெட்ராஸ்லயே வாழணும்னு நினைக்கிறான். நான் விற்க விட மாட்டேன் தாத்தா. ஐயா, எல்லாம் போச்சு. கடங்காரங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. டேய், என்னடா ஆச்சு? சரவணா, சீக்கிரம் ஓடடா, ஆர்வம் மருந்து குடிச்சிட்டான்.
ஐயோ, என்னாச்சு தாத்தா? என்னாச்சுன்னு தெரியலப்பா, யாருக்கும் என்னமோ ஆயிட்டு இருக்கு. தூக்கிட்டு வராங்க. பாம்பு கடிச்சா இல்லை மருந்து ஏதாவது குடிச்சானு தெரியலையே. ம், எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் தெரியலையே தாத்தா. உனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் மெட்ராஸில் செல்ஃபோன் கம்ப்யூட்டர் கைமாக்குறீங்களே, உங்களுக்கு எப்படி கண்ணு தெரியும்? இந்த மாதிரி இயற்கை மரம் செடி கொடி ரசித்து பார்த்தாவே கண் பார்வை கிளியராக தெரியும். என்னாச்சு பல்றாமா? ஆறுமுகம் மருந்து குடிச்சிட்டாயா? கால் தான் வந்து எனக்கு காசு கேட்டான். சரி நாளைக்கு வாடான்னு Ambulance phone பண்ணி main road க்கு வந்துடுறியா? சரி வருஷம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. சரி வாப்பா நம்ம போலாம். அவங்களுக்கு என்னாச்சு தாத்தா? ஒண்ணுமில்ல வாப்பா. அப்புறம் ஏன் தாத்தா அவரை தூக்கிட்டு போறாங்க? அதுவா, அவன் பூச்சி மருந்து குடிச்சிட்டான்ப்பா. எதுக்கு பூச்சி மருந்து குடிச்சாங்க? அவன் விவசாயம் பண்றதுக்கு கடன் வாங்கினான். நஷ்டமாயி போச்சு. அதனால மருந்து குடிச்சு சாகலான்னு நினைச்சிட்டான். விவசாயம் பண்ணா நஷ்டமாகுமா தாத்தா? மித்ரா, முறையா விவசாயம் பண்ணா நல்லா லாபம் கிடைக்கும். அப்படி யாரும் சரியா புரிஞ்சு பண்றது இல்ல. கடன் வாங்கி விவசாயம் பண்ணா இந்த மாதிரி தான் நிறைய நடக்கும். அதனாலதான் இப்ப யாருமே விவசாயம் சரியா பண்றதே இல்ல. ஆமா. நீங்க மட்டும் எப்படி தாத்தா பச்சை பசேல்னு விவசாயம் பண்றீங்க? நானா நம்ம நிலத்துல விளையிற நெல்லையே விதை நல்லா பயன்படுத்துறேன். அப்படியா தாத்தா? உரத்துக்கு மாட்டு எருவு போடுறேன். ஓ, அதனால நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்கி விவசாயம் பண்றது இல்ல. ஆமா, அதுக்கான அவசியமே எனக்கு இல்ல. போயிட்டு அந்த மடை கட்டணும், கட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க தாத்தா. நீ இங்கேயே உட்காந்துட்டுனா? ஓகே தாத்தா. பார்த்து உட்கார். அப்படா. என்ன அது சலசலன்னு சத்தம் கேட்குது? எத்தனை மடை கட்டினேன்? ஐயா ராசா, என்ன தாத்தா? இங்கே உட்காந்துரு, வந்துடுறேன். மித்ரா, ஐயா நீ இதெல்லாம் வெட்டக்கூடாது சாமி. ஏன் தாத்தா? உன் அப்பா உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சு உன்னை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அட போ தாத்தா, நீயும் என்ன விவசாயமே பண்ண விட மாட்டேங்கிற. விவசாயத்துக்கு ஆள் வரலனா நீ புலம்புற. இது உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு? என்ன தாத்தா அப்படி பாக்குறீங்க? ஏதாவது சொல்லுங்க. ராசா, உன் காலில் விழணும் போல இருக்கு ராசா. அப்ப விழுங்க. ஏ சாமி, நீ படிச்சு என்ன ஆகணும் ஆசை? நான் பெரிய படிப்பு படிச்சு நான் விவசாய மந்திரி ஆகி விவசாயத்தால யாரும் சாகாத அளவுக்கு நான் திட்டம் போடுவேன்.